மீன் குழம்பு, இட்லி, மீன் சூப்பர். வெங்காயம் ஒரு 20, ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு. மீன் கழுவிக்கலாம், உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம், 2-3 ட்ரிப்பு நல்லா கழுவிக்கலாம். மீன் நல்லா கழுவி தனித்தனியாக மீன் துண்டுகளை எடுத்துக்கலாம். மீன் வறுத்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆற வச்சிருக்கிறோம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மையாக வர்ற அளவுக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா மையாக அரைஞ்சிருக்கு வெங்காயம். தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா மையாக அரைஞ்சிருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் சூடாகட்டும். இப்போ கடுகு கலப்பு பொரியுது. அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம், 200 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வர வரைக்கும். வெங்காயத்தை அரைச்சதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கரண்டியில் அப்படியே பரட்டிட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். மிளகா பொடி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மீன் கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றலாம், நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி மீன் குழம்புல மசாலா கரைச்சி மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே கலக்கி விடலாம். அப்படியே கரண்டி போட்டு கரைச்சி விட்டா மீன் குழம்புல மசாலா தூள். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் மிக்ஸியில் ஒரு ஆட்டி அப்புறம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அப்புறம் மீன் குழம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு, இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிருக்கு நைஸாக, குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ மீன் குழம்பு வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ மீன் குழம்புல இறக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் அப்படியே இறக்குனா 5 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். நல்லா வெந்துடும் டக்குன்னு, 5 நிமிஷம் தான்.
மீன் வெந்துருச்சு. குழம்பு இறக்கிற பக்கம் வந்துருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெயை குழம்புல இறக்கலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் வெந்துருச்சு. குழம்பை இறக்கலாம். இறக்கியாச்சு. இட்லியில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். மீன் நல்லா நல்லா வெந்திருக்கு. விட்டா தனித்தனியாக போகுது. கையை வச்சு அப்படியே நசுக்குனா பூ மாதிரி நசுங்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அழகு.